பெசன்னகர் கடற்கரையை ஒட்டியே அமைந்திருக்கிறது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் தரிசிக்கின்ற திருமேனிகள் அப்படியே இங்கும் தரிசனம் தருகின்றன. இந்த ஆலயத்தை தான் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிறோம். நமது பக்தி கலாச்சாரத்திலே ஒரு வழக்கம் உள்ளது. காசி பிரதானமான திருத்தலம். அந்த காசி என்பதைக்கு எல்லோராலும் செல்ல முடியாது. உடல் நிலைமை, பொருளாதார வளம் ஆகிய இரண்டும் இடம் கொடுக்க வேண்டும். காசிக்கு சென்று விஸ்வநாதரை தரிசிக்க முடியாதவர்கள் என்ன செய்வார்கள்? இதன் காரணமாகவே பல்வேறு திருத்தலங்களில் காசி விஸ்வநாதருக்கென்று ஒரு தனி சந்நிதி அமைக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் ஆலயங்களில் காசி விஸ்வநாதர் திருச்சன்னதியை தரிசிக்கின்ற பக்தகோடிகள் காசிக்கே சென்று அந்த விஸ்வநாதரை தரிசித்தது போல் இறையின்பம் பெறுவார்கள். எல்லோராலும் சபரிமலைக்கு சென்று ஐயப்பனை தரிசிக்க முடியாது. எனவேதான் பல உள்ளூர் ஆலயங்களில் சபரிமலை ஐயப்பன் போலவே ஐயப்பன் விக்கிரகத்தை அமைத்திருக்கிறார்கள். சபரிமலைக்கு செல்ல முடியாத அன்பர்கள் இந்த ஐயப்பனை தரிசித்தே இறையின்பம் பெறுகிறார்கள். அதுபோலத்தான் அறுபடை வீடுகளும். திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, திருத்தணி, பழமுதிர்ச்சோலை ஆகிய இந்த அறுபடை வீடு திருத்தலங்களுக்கு நினைத்த மாத்திரத்தில் எல்லோராலும் செல்ல முடியாது. அப்படிப்பட்ட பக்தர்களின் எண்ணத்தை கருத்தில் கொண்டுதான் சென்னை பெசன்னகர் கடற்கரை அருகே அறுபடை வீடு ஆலயங்கள் அமைந்துள்ளன. இந்த அறுபடை வீட்டுக்குள் நுழைகிற எந்த ஒரு பக்தரும் இந்த முருகப்பெருமான் திருமேனிகளை தரிசிக்கிற போது அந்தந்த படை வீட்டுக்கே சென்று மூலவரை தரிசித்த இன்பத்தை பெறலாம் என்பதுதான் இந்த ஆலயத்தின் சிறப்பு. ஒவ்வொரு முருகப்பெருமான் ஆலயத்திலும் அறுபடை வீடு முருகப்பெருமான் எப்படி தரிசனம் தருகிறாரோ அதே போன்ற திருக்கோலத்தில் இங்கே விக்கிரகங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. அத்துடன் மகாகணபதி, பைரவர், இடும்பன், நவக்கிரகங்கள், சத்தியகிரீஸ்வரர், கோவர்தினி அம்பாள் ஆகிய திருமேனிகளுக்கும் ஆலயத்தில் திருச்சந்நிதிகள் காணப்படுகின்றன. கல்லால் ஆன ஒரு வேலானது இந்த ஆலயத்தில் பிரதான இடம் வகிக்கிறது. கிழக்கு நோக்கிய ஆலயம், பெரிய ராஜகோபுரம், முழுவதும் கருங்கல்லால் ஆன திருப்பணிகள். மகான் ராகவேந்திரருக்கு எந்த ஒரு ஊரில் ஒரு பிருந்தாவனம் அமைத்தாலுமே மூல பிருந்தாவனம் என்று சொல்லப்படுகிற மந்திராலயத்திற்கு சென்று அங்கிருந்து மிருத்யு, அதாவது மண் கொண்டு வந்து அதை வைத்தே ஆலயம் அமைப்பார்கள். அங்கு தரிசனம் செய்கிற போது மந்திராலய மகானை அங்கே சென்று தரிசித்தது போன்ற ஒரு இன்பம் பக்தர்களுக்கு கிடைக்கும். அதுபோலவே இந்த அறுபடை வீடு முருகப்பெருமானை தரிசிக்கின்ற பக்தர்கள் அந்தந்த படை வீட்டில் இருந்தவாறு தரிசிக்கின்ற இன்பத்தை பெற வேண்டும் என்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு திருத்தலத்தில் இருந்தும் புனிதமான நீர் கொண்டு வந்து இந்த இடத்தில் சேர்த்து ஆலயத்தை அமைத்திருக்கிறார்கள். ஆலயத்தின் நடுவே விநாயகப் பெருமான் அருளிக் கொண்டிருக்கிறார். இவரது திருநாமம் வல்லபை விநாயகர், நியூயார்க் விநாயகர் என்றும் இவர் வழங்கப்படுகிறார். என்ன காரணத்தினால் இவர் நியூயார்க் விநாயகர் ஆனார்? இந்த ஆலய கட்டுமானம் நகரத்தார் மேற்கொண்டது.
அமெரிக்காவில் வசித்து வந்த டாக்டர் அழகப்பா அழகப்பனும் அவரது சகோதரரான அருணாச்சலமும் இணைந்துதான் இந்த ஆலயத்தை உருவாக்கினார்களாம். டாக்டர் அழகப்பா அழகப்பன் அப்போது அமெரிக்காவில் நியூயார்க்கில் பணிபுரிந்த காரணத்தினால் அங்கு தனது செல்வ வளத்தினால் சேர்த்த சொத்தை கொண்டு இந்த ஆலயத்தை கட்டியமையால் இந்த விநாயகப் பெருமானுக்கு தான் பணிபுரிந்த இடத்தை, தான் வாழ்ந்த இடத்தை நினைவு கூறும் வகையில் நியூயார்க் விநாயகர் என்கிற திருப்பெயர் ஏற்பட்டது. ஒரு ஆலயம் என்றால் அந்த ஆலயம் அமைவதற்கு உண்டான நிலம் வேண்டும். கடற்கரையை ஒட்டிய இடத்தில் இத்தனை பெரிய பரப்பளவு கொண்ட இடம் அமைவது என்பது வெகு விசித்திரமே. அப்படியானால் இந்த இடம் எப்படி அமைந்தது? இந்த ஆலயம் தொடர்பான தகவல்களை தற்போது நாம் பார்க்கலாம். இந்த ஆலயம் இந்த இடத்தில் அமைவதற்கு முதலில் வித்திட்டவர் நடமாடும் தெய்வம் காஞ்சி மகா பெரியவா. இந்த மகானின் அருள்வாக்கு காரணமாகத்தான் பெசநகர் கடற்கரை ஓரம் அஷ்டலட்சுமிகளுக்கு ஆலயம் அமைந்தது. அதை அடுத்து இந்த அறுபடை வீடு முருகப்பெருமான் ஆலயமும் அமைந்தது. இந்த ஆலயம் ஸ்தாபிப்பதற்காக இதற்கான இடம் வேண்டி அப்போதைய முதலமைச்சரான திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களிடம் மகா பெரியவா ஒரு வேண்டுகோள் வைத்தார். இந்த மகானின் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்ட அப்போதைய முதல்வர் எம்ஜிஆர் அவர்கள் 21 கிரவுண்ட் நிலத்தை ஒதுக்கினார் இந்த ஆலயம் கட்டுவதற்கு. மகானின் அத்தியந்தமான பக்தராக விளங்கியவர் அப்போதைய முதலமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. மகா பெரியவா உத்தரவு கொடுத்தது 1985ஆம் ஆண்டு. அதே ஆண்டில் ஆலயம் கட்டுவதற்கு நிலமும் வழங்கப்பட்டது. 10 ஆண்டுகள் கழித்து கட்டுமானப் பணிகள் அனைத்தும் பூர்த்தியான பின்னால் 1995இல் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. ஆலயத்தின் அருகே கடல். இந்த ஆலயத்தில் இறை தரிசனம் செய்கிறபோது இன்பமான தென்றல் காற்றையும் கடற்கரை காற்றையும் மக்கள் சுவாசிக்கலாம். ஒரே சுற்றுச்சுவர். அறுபடை வீடு முருகப்பெருமான்களுக்கு 6 திருச்சந்நிதிகள். இந்த ஆலயம் கட்டப்படுகின்ற காலத்தில் எந்த ஒரு சந்தேகம் என்றாலுமே நடமாடும் தெய்வமான காஞ்சி மகா பெரியவாளை தரிசித்து அவரது உத்தரவுக்கு ஏற்பவே இந்த ஆலயமானது கட்டி முடிக்கப்பட்டது. ஆலய ஸ்தாபகருக்கு இந்த அறுபடை வீடு முருகன் ஆலயத்தில் பைரவருக்கும் ஒரு சந்நிதி அமைக்குமாறு ஒரு நாள் கனவில் வந்தது. அவருக்கு சந்தேகம், அறுபடை வீடு முருகப்பெருமான் ஆலயத்தில் விநாயகப் பெருமான் இருக்கலாம், தந்தையான பரமேஸ்வரன் இருக்கலாம், தாயான பார்வதி தேவியும் இருக்கலாம். இந்த ஆலயத்திலே பைரவரை எப்படி ஸ்தாபிப்பது? இந்த ஆலயத்திற்கு பைரவர் பொருந்துமா என்கிற சந்தேகம் அவருடைய மனதில் எழுந்தது. இதன் அடுத்த கணம் காஞ்சிக்கு பயணப்பட்டார். மகா பெரியவாளை தரிசித்தார். தனக்கு கனவில் வந்த உத்தரவு பற்றி அந்த மகானிடம் தெரிவித்தார். அந்த மகான் சொன்னாராம், அறுபடை வீடு முருகனுக்கு சந்நிதி அமைக்கிறாய், விநாயகப் பெருமானுக்கும் அங்கே சந்நிதி அமைகிறது. காவல் தெய்வமாக ஒரு க்ஷேத்திர பாலகர் வேண்டாமா? அதுதான் பைரவர் உனக்கு உணர்த்தியிருக்கிறார். பைரவருக்கும் ஒரு தனி சந்நிதியை எழுப்பு என்று சொல்லியிருக்கிறார். அதன்படி ஆலயத்தில் அமைந்த சந்நிதிதான் யோக பைரவர் திருச்சந்நிதி. முருகப்பெருமான் ஆலயம் என்கிற காரணத்தினால், பால் காவடி உற்சவங்கள் அடிக்கடி நடக்கின்ற காரணத்தினால் இந்த ஆலயத்திலே இடும்பனுக்கும் ஒரு தனி சந்நிதி உண்டு. காவடி என்றாலே இடும்பன் நினைவுதான் முருக பக்தர்களுக்கு வரும். முதலாக காவடி சுமந்தவன் இந்த இடும்பன். அப்பேற்பட்ட இடும்பனையும் இந்த ஆலயத்தில் தரிசிக்கலாம்.
இந்த ஆலயத்திலே முருகப்பெருமானுக்கு உண்டான திருவிழாக்கள் அனைத்தும் வெகு விமரிசையாக நடைபெறுகின்றன. கந்தசஷ்டி, தைப்பூசம், பங்குனி உத்திரம், கார்த்திகை தீபம் என்று எந்த திருவிழாவும் குறைவில்லாமல் பக்தர்களின் திரளான கூட்டத்தோடு அற்புதமாக நடக்கிறது திருவிழாக்கள். விசேஷ நாட்களில் மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் ஆலயத்தை உலா வருவார். ஒவ்வொரு கார்த்திகை தினத்தன்றும் தேரானது ஆலயத்தில் வலம் வரும். முருகப்பெருமானுக்கென்று அமைந்த சிறப்பான திருவிழாக்களின் போது காவடிகள் எடுத்து வருவது பக்தர்கள் இயல்பு. பால் காவடிகள் மற்றும் இதர காவடிகளை சுமந்து வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் செய்து ஆனந்தப்படுகிறார்கள் பக்தர்கள். இன்றைக்கு நாம் தரிசிக்கிற அறுபடை வீடுகளில் முருகப்பெருமான் எப்படி குடிகொண்டான் என்பதை பார்ப்போமா? முதலில் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான். கைலாயத்தில் பார்வதி தேவிக்கு பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசம் செய்து கொண்டிருந்தார் சிவபெருமான். அப்போது அம்பிகையின் மடியில் அமர்ந்திருந்த முருகப்பெருமானும் தற்செயலாக இந்த மந்திர உபதேசத்தை செவிமெடுத்து கேட்டுவிட்டான். அதாவது குருவின் நேரடி உபதேசம் இல்லாமல் இந்த மந்திரத்தை முருகப்பெருமான் கேட்டுவிட்டான். பிரணவ மந்திரம் உட்பட எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் குரு மூலமாகத்தான் இந்த உபதேசத்தை கேட்க வேண்டும். ஆனால் முருகப்பெருமான் இப்படி பிறர் எவரும் அறியா வண்ணம் மந்திர உபதேசம் பெற்றுவிட்டதால் இதை தவறு என்று சொல்லி முருகப்பெருமானை கண்டித்தார் சிவபெருமான். இந்த தவறை முருகனும் உணர்ந்தார். தன் தந்தையிடம் இருந்தே மந்திர உபதேசத்தை பெற விரும்பினார். முறையான உபதேசம் பெற மதுரைக்கு தென்மேற்கில் உள்ள சத்தியகிரி திருத்தலம் சென்று தவம் இருப்பாய் என்று முருகப்பெருமானுக்கு அருளப்பட்டது. அதுதான் இன்றைய திருப்பரங்குன்றம். முருகப்பெருமான் திருக்கைலாயத்தை விட்டு திருப்பரங்குன்றம் வந்து உபதேசம் பெற்றாராம். திருச்செந்தூர் முருகப்பெருமான். நம் அனைவருக்கும் தெரியும் திருச்செந்தூர் திருத்தல புராணம். தேவர்களின் படைத்தளபதியாக நியமிக்கப்பட்ட ஆறுமுகன், அதாவது முருகப்பெருமான், சூரபத்மன் மீது படையெடுத்தார். வீரபாகு தேவர் மற்றும் லட்சக்கணக்கான வீரர்களுடன் ஆவேசத்துடன் படை கிளம்பியது. செல்லும் வழியில் எதிர்ப்பட்ட தாரகாசுரனையும் மேலும் சில அசுரர்களையும் அழித்துவிட்டு திருச்செந்தூரில் வந்து தங்கினார் முருகப்பெருமான். அங்கே சூரபத்மனை வென்றார். இதன்பின் ஈசனை வழிபட வேண்டி தேவதச்சன் மயனை கொண்டு ஒரு கோயில் எழுப்பினார் வியாழ பகவான். அதுவே இன்று நாம் தரிசிக்கும் திருச்செந்தூர் திருக்கோயில். அடுத்து பழனி முருகப்பெருமானை தரிசிக்கலாம். கோபம் கொண்ட குழந்தையான முருகப்பெருமானிடம் நீயே பழம், உனக்கேன் பழம் என்று கேட்ட காரணத்தினால் பழம் நீ என்பது பழனி ஆனதாக தலபுராணம் சொல்கிறது. இந்த பழனி முருகப்பெருமான் திருச்சந்நிதிக்கும் இந்த ஆலயத்திலிருந்து சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய பாம்பன் சுவாமிகள் சமாதிக்கும் ஒரு தொடர்பு உண்டு. என்ன தொடர்பு? பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை தற்போது நாம் பார்ப்போம். 1891 ஆண்டு ஆடி மாத வெள்ளிக்கிழமை
பாம்பன் சுவாமிகளின் வீட்டுக்கு அவரது நண்பரான அங்கமுத்து பிள்ளை என்பவர் வந்தார். அவரிடம் நாளை பழனிக்கு புறப்படுவதாக பாம்பன் சுவாமிகள் சொன்னார். பழனியில் இருந்து எப்போது திரும்புவீர்கள் என்று அங்கமுத்து பிள்ளை கேட்கிறார். அது என் கையில் இல்லை என்கிறார் சுவாமிகள். இப்போது வேண்டாமே என்கிறார் அங்கமுத்து பிள்ளை. இல்லை இல்லை, ஏற்கனவே திட்டமிட்டு விட்டேன் என்கிறார் பாம்பன் சுவாமிகள். அங்கமுத்து பிள்ளை அடுத்து கேட்கிறார், இது குமரக்கடவுளின் கட்டளையோ? ஆம், கட்டளைதான் என்கிறார் பாம்பன் சுவாமிகள். சரி, நான் புறப்படுகிறேன் என்று அங்கிருந்து அகன்றார் அங்கமுத்து பிள்ளை. அன்றைய தினம் மாலை தன் இல்லத்தின் மேல் மாடியில் அமர்ந்து முருகப்பெருமானின் சில பதிகங்களை பாடிக்கொண்டிருந்தார் பாம்பன் சுவாமிகள். திடீரென அந்த அறையில் சுவாமிகள் அமர்ந்திருந்த இடத்திற்கு பின்னால் ஒரு பேரொளி தோன்றியது. திடீரென பிரகாசிக்க வைக்கிற இந்த பேரொளி எப்படி ஏற்பட்டது என்கிற திகைப்புடன் பாம்பன் சுவாமிகள் திரும்பி பார்த்தார். அந்த பேரொளியின் நடுவே முருகப்பெருமான் காணப்பட்டார். ஆம், சாட்சாத் அந்த குமரக்கடவுளே பாம்பன் சுவாமிகளுக்கு தரிசனம் கொடுத்தார். ஒரு தெய்வம் தரிசனம் கொடுக்கின்ற போது தெய்வத்தின் முகத்தில் ஒரு புன்னகையை காண முடியும். ஆனால் இங்கே முருகப்பெருமானின் முகத்தில் கோபம் காணப்பட்டது. பாம்பன் சுவாமிகள் திகைத்து போனார். பழனிக்கு வருமாறு நான் கட்டளை இட்டேனோ என்று முருகப்பெருமான் கேட்கிறார். பாம்பன் சுவாமிகள் பதில் சொல்லவில்லை. எதற்காக பொய் சொன்னாய் என்று கேட்கிறார் முருகப்பெருமான். எந்த லாபமும் இல்லை, ஆன்மீக லாபம் பெறுவதற்காகவே நான் அப்படி பொய் சொன்னேன் குமரக்கடவுளே என்று வேண்டுகிறார் பாம்பன் சுவாமிகள். ஆன்ம லாபம் பெற வேண்டுமென்றால் என்னால் ஆகாதோ? நான் கொடுக்க மாட்டேனா? எதற்காக நீ பொய் சொல்ல வேண்டும் என்று குமரக்கடவுள் மீண்டும் கோபிக்கிறார். எந்த ஒரு காலத்திலும் நாம் பொய் சொல்லக்கூடாது என்பதை குமரக்கடவுள் தன் பக்தனான பாம்பன் சுவாமிகள் மூலம் நமக்கு உணர்த்துகிறார் என்றே நாம் கொள்ள வேண்டும். அதன் பிறகு கோபம் குறையாத முருகப்பெருமான், இனி பழனிக்கே நான் வரமாட்டேன் என்று என்னிடம் சொல் என்று கேட்கிறார். பாம்பன் சுவாமிகள் திகைத்து போகிறார். முருகப்பெருமான் அருளுகின்ற தலங்களை தரிசிக்காமல் முருக பக்தர்களுக்கு ஏது இன்பம்? என்றாலும் குமரக்கடவுளே தனக்கு முன்னால் தோன்றி கேட்ட காரணத்தினால் அப்படியே ஆகட்டும், என்னை மன்னித்தருள வேண்டும் என்று முருகப்பெருமானை நமஸ்கரிக்கிறார் பாம்பன் சுவாமிகள். அதன் பின் அந்த குமரக்கடவுள் மறைந்து விடுகிறார். பாம்பன் சுவாமிகள் கடைசி வரை தன் திருத்தலத்திற்கு வருவதை விரும்பவில்லை. ஆம், எத்தனையோ திருத்தலங்களை பாம்பன் சுவாமிகள் தரிசித்தாலுமே பழனியம்பதியை அவர் தரிசித்ததில்லை. இதில் இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்ல வேண்டும். பாம்பன் சுவாமிகள் தான் வாழ்ந்த காலத்திலே இந்த கடற்கரை அருகே ஒரு முருகப்பெருமானது ஆலயம் அமையும் என்று அப்போதே சொல்லியிருக்கிறார். அப்படியானால் மகான்கள் தங்கள் மனதில் நினைப்பவை எல்லாமே நடக்கின்றன என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். 4வது படை வீடு சுவாமிமலை. பிரணவத்தின் உட்பொருளை தந்தையான ஈசனுக்கு சுவாமிமலை தலத்தில்தான் முருகப்பெருமான் உபதேசித்தார். மகனே தனக்கு உபதேசம் செய்ய கேட்டு அதில் பூரித்து போன தந்தை தம் குமாரனை பார்த்து, நீயே சுவாமி, இனி இந்த திருத்தலம் சுவாமிமலை என்றே அழைக்கப்படும் என்று அருளினார். அடுத்து 5வது படைவீடு திருத்தணி. தேவர்களை இம்சித்த சூரபத்மனை சம்ஹாரம் செய்ய நடந்த திருச்செந்தூர் பெரும்போரும், வள்ளியை மனம் புரிந்து கொள்ள வேடர்களுடன் வள்ளிமலையில் விளையாட்டாக நிகழ்த்திய சிறு போரும் முடிந்து கோபம் தணிந்து முருகப்பெருமான் நிம்மதியாக அமர்ந்த திருத்தலம்தான் திருத்தணி. 6வது திருத்தலம் பழமுதிர்ச்சோலை. இந்த பெயரிலேயே தலத்தின் புராணம் நமக்கு விளங்கும். அவ்வை பாட்டியை பார்த்து சுட்டபழம் வேண்டுமா
சுடாத பழம் வேண்டுமா என்று முருகப்பெருமான் கேட்ட காரணத்தினாலே பழம் உதிர்கின்ற சோலை என்கிற பொருள்படி பழமுதிர் சோலையானது அமைந்தது. இந்த அறுபடை வீடுகளிலும் அருள்கின்ற முருகப்பெருமானை இந்த ஒரே ஆலயத்தில் தனித்தனி சந்நிதிகளில் நமக்கெல்லாம் தரிசிக்க கிடைத்திருப்பது நாமெல்லாம் பெற்ற பெரும் பேரே என்று சொல்ல வேண்டும். ஒரே ஆலயத்தில் எண்ணற்ற தெய்வத் திருச்சந்நிதிகளை தரிசிக்கின்ற போது மனதில் ஆனந்தம் ஏற்படுகிறது. அதுபோல் எங்கெங்கோ இருக்கின்ற அறுபடை வீடுகளில் அருளுகின்ற முருகப்பெருமான் திருமேனிகளை ஒரே இடத்தில் சென்னை மாநகரத்தில் கடற்கரை ஓரம் தரிசிக்க கிடைத்திருப்பது நாமெல்லாம் பெற்ற பேரே என்று சொல்ல வேண்டும். குமரக் கடவுள்களை வணங்குவோம். அசுரர்களை வீழ்த்தியது போல் நம் மனதில் இருக்கின்ற அசுர குணங்களையும் அவன் வீழ்த்தட்டும். குமரனின் குருவருள் வேண்டி பிரார்த்திப்போம்.